இந்த எச்ச பையங்க, அந்த எச்சக்கல நாய் தான் அந்த எச்சை ராஜா. அவன் கடைசியில எங்க போய் கை வச்சான்னு கேட்டா, அயோத்தியால பாபர் மஸ்தி இடிச்ச மாதிரி, இங்க திருப்பகுன்றம் மலையில இருக்க கூட சிக்கந்தர் பாஷானுடைய அந்த தர்காவை இடிக்கணும்ன்றான். இங்க ஒரு அயோத்தியா பிரச்சனை கொண்டு வரணும்ன்றான். யாரு? இந்த எச்ச பை எச்சக்கல நாய், இந்த எச்ச ராஜா மாதிரி ஆட்கள். டூயட் சாங் வச்சு இந்த எச்ச பையனுக்கு ஹீரோயின் கிடைச்சிருக்காரு. ஹீரோயின் இருக்கு. எச்ச பையன் ஹீரோயினா தமிழிசையை போட்டிருக்கலாம். சாரி, இந்தி இசை சவுந்தரராஜன். ஒரு முஸ்லீம் கிட்ட நீ போக முடியுமாடா? வேலூர் இப்ராஹிம், டேய் பொறம்போகனாய ரவுடிக்க பால், நீ போக முடியுமா? இதுக்கு முன்னாடி அவங்கள போய் கேளணும். அதாவது தலித் கண்ட்ரோல் தான் இந்த கோயில் இருந்துச்சு, அவங்க தான் கொள்ளையடிச்சாங்கன்ற மாதிரி அந்த படத்துல கான்செப்ட் கொண்டுருவான். எந்த தலித்ரா எந்த கோயிலோட அரங்கால் கூட தலைவா இருந்திருக்காங்க? அது கிறிஸ்தவ மதத்துல ஒரு புனிதமான சொல். அதுலயும் அலோலியா பாபோன்றது. இவங்கெல்லாம் ஊருக்குள்ள விடுறதே தப்புங்க. மொட்டை அடிச்சு கரும்பளிச்சு குத்தி கல்லு மேல ஏத்தி உணர்வு அப்படியே எல்லாமே பீகார் அனுப்பினவனுல. இவங்க அம்மாவோட அவன் அவன் எச்சராஜாவை செருப்பு அடிக்கலாமா? அவனை ஒரு பட்டியலத்தை சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண், வணக்கத்துக்குரிய பிரியாராஜன், ஒரு படித்த ஒரு பட்டதாரி, ஒரு மேயரா தலைவர் தளபதி செலக்ட் பண்றாங்க. சும்மா பம்பரமா சுத்துது அந்த பொண்ணு. மடைக்கு மடைக்கு அடிச்சு கழுதை மேல் உட்காரிச்சு ஊர்வலம் கூட்டு போடும். அந்த கந்தன் மலை படத்தை உடனடியாக யூடியூபில் இருந்து நீக்க வேண்டும். நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரா. நண்பர்களே, இந்த பொறுக்கி பேவன் தற்பான் பெருமனுஷம் போர்வையில ஒரு பொறுக்கி பேவன் பிஜேபியில தலைமை சங்கி. அவன் எச்ச பொறுக்கி நாய், எச்சக்கல நாய். ஆமா, இந்த ஒட்டட குச்சிக்கு ஒரு வேஷ்டியும் ஒரு சட்டையும் போட்டு அதுல ஒரு மீசை வச்சு அப்படி இருக்குமா அதே மாதிரி இருக்கும் பாக்கிறதுக்கு. இந்த எச்ச பையங்க, அந்த எச்சக்கல நாய் தான் அந்த எச்சை ராஜா. இந்த எச்ச ராஜானுங்கிற இல்ல, புள்ளி ராஜாக எயிட்ஸ் வருமா எச்ச பையன், எச்ச ராஜா தெரியும் இல்ல? பத்தி நான் பேசுறது இல்லை. இப்போ இதெல்லாம் ஃபியூஸ் பண்ண பல்புன்னு விட்டு பேசுறது இல்லை. ஏன்னா இவன் தற்கூரி, இந்த பொம்பளை போறீங்க குடிகாரான எச்ச இந்த தற்கூரி விஜய் பத்தி பேசுறதுக்கே நமக்கு டைம் சரியாகுது. இவனை பத்தி அவன் பேசுறது இல்லை. அண்ணாமலை எங்கன்னு தெரியல, அவனே ஓடிவிட்டான் அரசியல்ல இருந்து, அவனே அட்ரஸ் இல்லை இப்போ. சரி, எச்ச பையனை பத்தி நம்ம ஏன் பேசணும்? ஆனா பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு பெரிய இஷ்யூ இவனுக்கு அடிக்கடி இப்போ பிஜேபி காரனுக்கு என்ன குளிர்காய் வேணுங்க, அவனுக்கு என்ன தகராறு பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவனுக்கு பண்ற பிரச்சனை தகராறு என்னன்னா, திமுக கவர்மெண்ட் அவனால எதுவும் பண்ண முடியல. மோடி, அமித்ஷால இருந்து இங்க இருக்கிற இதுக்கு முன்னால் அண்ணாமலை, இப்ப நயினார் நாகேந்திரன், எச்சப்பைய ராஜா மாதிரி ஆளுங்க, இவனுங்க இந்த இந்தி இசை சவுந்தரராஜன், இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க இல்ல. இப்ப இவங்களால என்னன்னு பாத்தீங்கன்னா திமுக ஒண்ணுமே பண்ண முடியல. அவங்க உளவுத்துறை, ஒன்றிய அரசுடைய உளவுத்துறை ரிப்போர்ட்டே என்னன்னு கேட்டா, 2026ல தனி மெஜாரிட்டியில திமுக கவர்மெண்ட் ஆகும், ஆமாவும் திமுக ஆட்சி அமைக்கும். 2வது முறை தளபதி தலைவர் ஸ்டாலின் முதலமைச்சர், அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர், திமுக அமைச்சரவை. அதனால என்ன பண்ணணும், அவனுக்கு திமுக வந்துட்டு ஒரு கலவரத்தை உண்டாக்கணும். இந்த திராவிட மண் இது ஒரு மதசார்பற்ற மண். இங்க எந்த மத பிரச்சனை கிடையாது, ஜாதி பிரச்சனை கிடையாது. இங்க ஜாதி பிரச்சனையும் மத பிரச்சனையும் உருவாக்கணும்ன்றதுனால இந்த பிஜேபி காரனுக்கு எவ்வளவோ முயற்சி பண்றான். அவன் கடைசியில எங்க போய் கை வச்சான்னு கேட்டா, அயோத்தியால பாபர் மஸ்தி இடிச்ச மாதிரி இங்க திருப்பகுன்றம் மலையில இருக்க கூட சிக்கந்தர் பாஷானுடைய அந்த தர்காவை இடிக்கணும்ன்றான். இங்க ஒரு அயோத்தியா பிரச்சனை கொண்டு வரணும்ன்றான். யாரு? இந்த எச்சக்கல நாய், இந்த எச்ச ராஜா மாதிரி ஆட்கள். அவங்க கூட இந்த பிஜேபி காரங்க பிஜேபிக்கு ஜால்ரா அடிச்சு மதக்கலவரத்தை உண்டாக்குறான். இந்து முன்னணி, சந்து முன்னணி, பொந்து முன்னணி, RSS, இவனுக்கு இந்த இந்து அமைப்பு. இதுல என்ன அந்த ராம சீனிவாசன், அவன் ராம ரவிக்குமார், எவனா இவனுக்கெல்லாம் கொடுக்குறானுங்க. இவனுக்கெல்லாம் பண்ற வேலை. அந்த மசூதி ஆண்டி தான் போய் விளக்கேத்து பண்றான். 150 வருஷமா திருப்பரங்குன்றம் மலையில நம்ம அங்க உச்சி பிள்ளையார் கோயில தான் நம்ம விளக்கேற்றோம். அதுக்கான அந்த கல் அங்கதான் இருக்குது, அந்த விளக்கேத்துறது 150 வருஷமா ஏற்றிட்டு இருக்கோம். இல்ல இங்க ஒரு கல் இருக்குது தர்காவுக்கு முன்னால, அங்கதான் நான் விளக்கேத்து வாங்குறோம் பிஜேபி. அது மயில் கல், அது விளக்கேத்துற கல்லு கிடையாது, அது விளக்கேத்துற தீபம் கிடையாது, அது தீபம் விளக்கேத்துற தீப தூண் கிடையாது, அது மயில் கல். அது ஒரு பெரிய பிரச்சனை பண்ணி அதை கவர்மெண்ட் ஒத்துக்கல. சண்டாங்க, எப்ப பார்த்தா தர்கா வெடிக்கணும் நானுங்க, ஒரே சண்டை. கோர்ட்டுக்கு போனாங்க. அங்க மரியாதைக்குரிய மாண்புமிகு நீதிபதி சுவாமிநாதன் ஐயர் அவர்கள் இவங்களுக்கு சாதகமா தீர்ப்பு கொடுத்துட்டாரு. நீ தர்கா கோயிலுக்குள்ள போய் கூட விலைக்கேற்றுக்கொண்டாரு. ஆனா தமிழக அரசாங்கம், திராவிட மாடல் அரசு அதுக்கு அனுமதிக்கல. அவன் CRPF போலீஸோட வந்தான் காவிக்குடி தீக்குன்னு. நம்ம தமிழ்நாடு போலீஸ் தடுத்துருச்சு. அங்க நம்ம விலைக்கேத்தனா எவ்வளவு பிரச்சனை ஆகும் யோசிச்சு பாருங்க. பிஜேபி கார விலைக்கேத்தனா சும்மா இருப்பானா? கோயில் 2 கல்ல போடுவான், அந்த பச்சை கூடிய கிளிப்பா, என்னென்னவோ நடக்கும். பெரிய பிரச்சனை ஆகும், மதக்கலவர பூமி ஆயிடும்.
இதனாலதான் பிஜேபி அந்த வேலையை பார்க்கறான். 150 வருஷமா சும்மா இப்ப இந்த பிரச்சனை எடுக்கிறான் எலெக்ஷன் நேரத்துல. அது அரசாங்கம் சிக்கந்தர் பாஷா அந்த தர்காவை நம்ம பாதுகாக்கணும். நம்ம எங்க விளக்கேற்றோம் அங்க ஏத்தும். அவங்க மத வழிபாடு அவங்க பண்ணிட்டோம். நீ போய் அங்க விளக்கு ஏத்திக்கோ. இது ஒரே தகராறு. இதுக்கான உதயநிதி ஸ்டாலின் ஆதாரத்தோட பேசுறாரு. உதயநிதி வந்து இந்து மதத்தை அழிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க எச்சப்பையன் ராஜா சொல்றான். அப்புறம் சனாதனத்தை ஒழிப்போன்றார். இந்த மாதிரி ஆட்களை இப்படி இருக்குதா? இதே மையமா வச்சுதான் இந்த படம் கந்தன் மலை படம்னா இப்பதான் அந்த சப்ஜெக்ட் வர ஒரு துவக்கத்துல உங்களை இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டேன். இதே மையமா வச்சுதான் இந்த கந்தன் மலை படம்னா கந்தன் மலை படம். நான் கூட என்ன நினைச்சேன், கந்தன் மலை படம் சொல்றாங்க. என்கிட்ட போன் பண்ணி சொன்னாங்கம்மா, இந்த யூடியூப்ல நீ பேசுக்குறா இந்த கந்தன் மலை பத்தி. கந்தன் மலைன்னா என்ன, ஒரு படம் ஒண்ணு இருக்குது. படமா? அவன் ஒரு படம் நடிச்சுக்கிறது ராஜான்னாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ராஜான்னா எந்த ராஜான்னு தெரியல. எந்த ராஜான்னு கேட்டேன். ராஜான்னு ஒரு சினிமா நடிகர் ஒருத்தர் இருந்தாரு, இப்போ இருக்காரு. கடலோர கவிதைகள்ல நடிச்சிருப்பாரு. அவர் வெளிநாட்டுல இருந்து ஒரு மாப்பிள்ளை. அவர் எல்லா படத்திலயும் ஃபாரின்ல ஒரு மாப்பிள்ளையா ரிச்சா நடிப்பார். அந்த ராஜாக்கு அடுத்து வேற எந்த ராஜா இல்லையே பண்ணாரு. நான் சொல்றது பிஜேபி எச் ராஜானாங்க. எச்சகல நாய் எச்சப்பையனா வக்கால ஒளி அவனா? ஏய், அவன் சவுத்துல இருக்கிற பள்ளிக்கு 2 முறை டிபி நோய் வந்த மாதிரி இருப்பான். அவன் படத்துல நடிச்சுக்கிறானா? யோ, அந்த படத்துல ஹீரோவே அவன் தான். அந்த படத்துல ஹீரோவே அவன் தான். அந்த படத்துல ரொம்ப ஒரு ஜாதி சண்டை விடுற மாதிரி பண்ணி வச்சுக்கிறானுக்கு. அந்த படத்தை தயவு செஞ்சு பாருங்க. அது எங்கேயுமே ரிலீஸ் ஆகலன்னா அதெல்லாமே ரிலீஸ் ஆகாம யூடியூப்ல ரிலீஸ் பண்ணிக்கிறானுங்க. தாமரை டிவி யூடியூப்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. லிங்க் எனக்கு அனுப்பிச்சாங்க. நான் சினிமா தியேட்டருக்கும் போறது கிடையாது. ஏதோ இந்த டிவியில படம் பார்த்தா அதோட சரி. சினிமா தியேட்டர்லாம் போறது இல்லை. சரின்னு சொல்லிட்டு அந்த படத்தை பார்த்தேன். டிவி சீரியல் மாதிரி இருந்துச்சு. பார்த்தா அப்பா, டிவி சீரியல் ஷார்ட் பிலிம் கூட நல்லா இருக்கும். அதை விட படுமோசமா கேவலமா இருந்துச்சு அந்த படம். பார்க்கும்போது அதுல அந்த படத்துல வந்து என்னன்னு கேட்டா எச் ராஜா, இந்த எச்ச பையன், அவன் தான் அந்த படத்துக்கு ஹீரோ. எப்படி இருக்கும் பாரு. இந்த கொடுமையெல்லாம் நாங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. அதுல அவங்க ஒரு மீசை வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு வீரபாண்டி கட்டபொம்மை வீரப்பன். இவரு திருபாண்டியிலையும் தேவர் மகன்லயும் உலகநாயகன் கமலஹாசன் மீசை வச்சுன்னு வர மாதிரி அப்படி ஒரு மீசை வச்சுன்னு வருவான். அது அவரு ஊர்ல பெரிய மனுஷன் ஆதி, அவர் பேரு ஹீரோ. ஒரு படத்துல தலா அஜித் பேர் ஆதின்னு வரும். ஆதி பேர் அப்படியே ஜீப்ல வருவான். அவன் கூட ரவுடிங்கெல்லாம் வரும்போது அப்படியே பேக்ரவுண்ட் மியூசிக் பாட்டெல்லாம் அவனுக்கு நல்ல வேலை டூயட் சாங் எதுவும் வைக்கல. டூயட் சாங் வச்சிருந்தா எச்ச பையனுக்கு ஹீரோயின் கிடைச்சிருக்கா. ஹீரோயின் இருக்கு. எச்ச பையன் ஹீரோயினா தமிழ் இசையை போட்டிருக்கலாம். சாரி, இந்தி இசை சவுந்தரராஜன். ஹீரோ எச்ச பையன் ராஜா, ஹீரோயின் இந்தி இசை சவுந்தரராஜன். அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் இன்ட்ரோடக்ஷன் என்ன காட்டுறா தெரியுமா? அந்த படத்துல அந்த படம் நான் என்ன நினைச்சேன், இது முழுக்க இந்த கோயில் செக்மெண்ட் தான் எடுத்திருக்காங்க. திருப்பரங்குன்றம் மலை இஷ்யூ, அந்த சிக்கந்தர் பாஷால விளக்கேற்றது, அந்த தர்கா வெடிக்கணும்ன்றான் எச்சப்பை ராஜா. இது தொடர்பாக தான் இந்த கதை இருக்கும்னு நினைச்சேன். படத்துக்கு பேரு கந்தன் மலை. கந்தன் மலை என்கின்ற பேருக்கும் அந்த படத்துல வர கதைக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க. சம்பந்தமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எடுத்த உடனே அந்த ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ற மாதிரி காட்டுறான் அந்த மசூதி கிட்ட. சிக்கந்தர் பாஷா அந்த மசூதி தர்கா கிட்ட எல்லாம் காவி குடின்னு வச்சுன்னு போறாங்க. போலீஸ் தடுக்கிறாங்க. அதுல தர்காண்ட 4 பேர் உட்காந்து பிரியாணி சாப்பிட்டு இருப்பாங்க. அதுல ஒரு இஸ்லாமியர் போய் அவனெல்லாம் அடிச்சு துரத்துவாங்க. இங்க ஏன்டா பிரியாணி சாப்பிடுறீங்க? அங்க யாரும் பிரியாணி சாப்பிடுறது இல்லை. எப்போ நீதிமன்றத்துல அந்த மலையில வந்துட்டு தர்கா கிட்ட ஆடு கோழி வெட்டாதீங்கன்னாங்களோ அதுல இருந்து இஸ்லாமியர்ல யாரும் ஆடு கோழி வெட்டுறது இல்லை. சும்மா காட்டுறான். அதுல ஒரு முஸ்லீம் கேரக்டர் போய் முஸ்லீம் அடிக்க மாதிரி காட்டுறான் பாரு. அந்த முஸ்லீம் யார் தெரியுமா? ஒரு ஜாடு மாடு பாடுகா லக்காடி பாடூஸ் லக்காடி பார்த்தவரான் பாரு. ஒரு ஹராம் சுவர்கா பச்சா சின்னால்கா பச்சா ஒருத்தன் பாரு. வேலூர் இப்ராஹிம் ஒருத்தன் இருப்பான். வேலூர் இப்ராஹிம் ஒருத்தன் இருப்பான். அவங்க இஸ்லாமியர் கிட்ட சேர்க்கறது இல்லை. அவன் மசூதி உள்ளே ஓடுறதுல இப்போ ராணிப்பேட்டை அடிச்சு வச்சுட்டாங்க. அவன் போய் இஸ்லாமியர் அடிக்கிற மாதிரி ஒரு சீன் அதுல. ஏண்டா ஒரு முஸ்லீம் கிட்ட நீ போக முடியுமாடா? வேலூர் இப்ராஹிம் புறம்போக்கனாய ரவுடிக்க பால், நீ போக முடியுமா? ஒரு இஸ்லாமியர்கிட்ட நீ போக முடியுமா? அதுல காட்டுறான். அந்த பிஜேபி காரெல்லாம் அதுல நடிக்கிறாங்க. அந்த சீனோட முடிக்கிறான் சார். அந்த படத்துல அந்த கோயில் சீன் அதோட முடிக்கிறான். முடிச்சுட்டு அடுத்து எங்க வரான்னு கேட்டா நாடக காதல்னு ஒரு கான்செப்ட கொண்டு வரான். என்ன நாடக காதல் கான்செப்ட் கொண்டு வரான் அவன் கொண்டு வர நாடக காதல் கான்செப்ட் என்னன்னு கேட்டா, தலித் இளைஞர்கள் எல்லாம் உயர் சமூகத்தை சேர்ந்த பெண்களை காதலிச்சு
அவங்கள கர்ப்பமாக்கிடுறாங்க. அப்புறம் பிரிக்கிறதுக்கு ஒருத்தர் ரேட்டு பேசுறான், சேகர் ஒருத்தர் ரேட்டு பேசுறான். இந்த கான்செப்ட்ல கதையை கொண்டு வரான். அந்த கதையில ஒரு தலித் இளைஞன் ஒரு உயர் ஜாதி பெண்ணை காதலிக்கிறான். 2 பேர் சின்சியரா லவ் பண்றாங்க. 2 பேர் அடிக்கடி கோயில்ல சந்திக்கிறாங்க, கடத்தல சந்திக்கிறாங்க, மலையில சந்திக்கிறாங்க. 2 பேர் சந்திச்சு பேசிக்கிறாங்க. இது அந்த உயர் ஜாதி பெண் குடும்பத்தினர் இதை கண்டிக்கிறாங்க. அவங்க கூட நீ பழகக்கூடாதுன்னு. அந்த படத்துல அந்த தலித் இளைஞன் இருக்கான் இல்ல, அவங்க சொந்தக்காரலாம் சேர்ந்து என்ன சொல்றாங்க, அந்த படத்துல அவன் காட்டுறான். எந்த அளவுக்கு தலித் மக்களை ஈடுபடுத்துறான்னு பாருங்க, எச்சக்கல் ராஜா. அதுல அந்த தலித் இளைஞன் அவங்க சொந்தக்காரலாம் சொல்றாங்க, ஏண்டா நம்ம ரத்தம் எல்லா உயர் உயர் சமூக பெண்களுடைய உடம்புல பாயணும். அவன் சொல்றான், சார் எல்லாம் நம்மளுடைய விந்து எல்லா உயர் ஜாதி சமுதாயத்தின் பெண்களுடைய வயிற்றுல பாயணும். நம்ம வாரிசு அங்க உண்டாக்கி அவங்கள திக்குமுக்கு ஆட வைக்கணும். போய் அந்த வேலையை பாருங்கடா, போங்கடா, எல்லாம் போய் லவ் பண்ணுங்கடான்றோம். போய் எல்லா உயர் ஜாதிகார லவ் பண்ணுடான்னு அப்படி தலித் மக்கள் சொல்லுவதாக தவறா சித்தரிக்கிறான். அதுல அந்த பெண்ணும் அந்த ஆணும் காதலிக்கும் போது அந்த பொண்ணை போய் இழுத்துன்னு விடாமறாங்க. அந்த பையன் போய் அந்த பொண்ணை கூப்பிடுவான், வான்னு. அந்த பொண்ணு வரமாட்டேன். ஊருக்காரெல்லாம் கூப்பிடுவாங்க. பஞ்சாயத்துல நிக்க வைக்கும் போது இந்த பொண்ணை தான் நான் காதலிக்கிறேன், இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க பண்ணுவான். அந்த பொண்ணு நான் இவனை தான் கல்யாணம் பண்ணிக்க பண்ணுவான். உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த எச்சப்பைய ராஜா, அவன் ஊராட்சி, அவன் ஊர் தலைவன், இந்த பரபோக்கு பையன், ஜாடு மாடு பாடுகா பாடுஸ் பையன், எச்ச பையன், அவன் ஊர் தலைவன். அவன் என்ன சொல்றான், நீ ஒரு 6 மாசம் ஒழுங்கா ஒரு தொழில் பாரு, நாங்களே இந்த பொண்ணை மட்டும் அமுச்சு விட்டுறோம்ன்றான். அப்புறம் எல்லாரும் கூப்பிட்டு இந்த பையனை கூப்பிடுவாங்க, எங்கடா அந்த பொண்ணை போய் கூட்டினோடா. அந்த பையன் சொல்லுவான், தலித் இளைஞன் சொல்லுவான், இல்ல அவங்களே அவங்க பொண்ணை எனக்கு கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்க, அப்புறம் நான் போய் அந்த பொண்ணை கூட்டின்னு வரணும். முதல்ல இவனை போட்டு தள்ளுறானுவாங்க. அந்த படத்துல எப்படி காட்டுறான்னா, தலித் இளைஞர் வெட்டிடுறாங்க. வெட்டி எடுத்துன்னு போய் ரயில் தண்டவாளத்துல போட்டுறாங்க. போட்டு அந்த பழிய தூக்கி அவன் உயர் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெரிய ஜாதி பொண்ணை காதலிச்சிட்டான். எனவே இந்த பெரிய ஜாதிகார் உயர் ஜாதிகாருங்க தலித் இளைஞனை வெட்டி கொண்டுட்டாங்க, இந்த காதல் பிரச்சனைன்னு சொல்லி பழிய தூக்கி அந்த உயர் சமூகத்தின் மீது போடுற மாதிரி அந்த படத்துல கொண்டு வரான். எந்த அளவுக்கு தலித் மக்களை ஈடுபடுத்துறான் கொஞ்சம் நல்லா கவனிங்க சார். நீங்க ஏதோ கந்தன் மலையான உடனே அதை அந்த மலை பிரச்சனை நினைக்கிறீங்க இல்ல, உள்ள தலித் மக்களை அந்த அளவுக்கு ஈடுபடுத்திருக்கிறான். தலித்களை கொலை பண்ற மாதிரி எல்லாம் காட்டும். அதுல ஊர்ல தகராறு ஆகும்போது அந்த எச்சப்பைய ராஜாகரெல்லாம் அதுல ஒரு டைலாக் வரும். என்னன்னு கேட்டா அவன் சொல்லுவான், என்னன்னா சபையில ஊர்ல கூடியிருக்கும், ஒரு பக்கம் தலித் மக்கள், ஒரு பக்கம் இவனுக்கு மற்ற ஜாதி எல்லாம், டேய் நாங்க தேவர், நாங்க நாடார், நாங்க முதலியார், நாங்க படையாச்சி, நாங்க செட்டியார், நாங்க நாயுடு, நாங்க வன்னியர், நாங்க ரெட்டியார், நாங்கெல்லாம் ஒன்னா இருக்கிறோம். நீங்க ஏன்டா வெளியில இருந்து நீங்க குழப்பத்தை உருவாக்குறீங்கன்றான். நல்லா புரியுதா சார் நான் சொல்றது? அவன் நாங்க இந்துக்கள் எல்லாம் நாங்க ஒன்னா இருக்கும் போது நீ ஏன்டா முஸ்லீம் உள்ள தகராறு பண்ற, கிறிஸ்டின் ஏன்டா அவன் உள்ள தகராறு பண்ற, ஏன்டா மத்த மதத்தினர் நீங்க வரீங்கன்னு அவன் சொல்லல. அப்படி சொன்னாலே தப்பு. இது மத சார்பற்ற நாடு, அதிலும் தமிழ்நாடு திராவிட மண். அப்படி சொன்னாலே செருப்ப கைட்டு நடிக்கணும். ஆனா என்ன டைலாக் வைக்கிறான்னா, டே நான் செட்டியாரு, நான் நாயுடு, நான் வன்னியரு, நான் முதலியாரு, நான் படையாச்சி, நான் தேவரு, நான் யாதவாசு, நாங்கெல்லாம் ஒன்னா இருக்கும் போது வெளியில இருந்து நீ ஏன்டா ஊருக்குள்ள தகராறு பண்றனா, அப்ப நீ வெளியே நீ காலனில இருக்கிறவன் காலனிக்காரன் என் ஊருக்குள்ள வரான்ற மாதிரி அந்த படத்துல எச்சப்பையா பேசுறான். இதான் அவன் பேசுறது. இதெல்லாம் யாருன்னா ஏத்துக்க முடியுமாங்க? அங்க ஒரு தலித் இன்ஸ்பெக்டர் தலித்தே கொலை பண்ணுவாங்க, தலித்தே கொலை பண்ணுவாங்க. அந்த படத்துல எல்லா பழி தூக்கி உயர் சமூகத்தில போட்டுற மாதிரி அந்த படத்தை கொண்டு வருவோம். அவங்க போட்டுறாங்க அந்த மாதிரி அந்த படத்தை கொண்டு வருவோம். அதுல இன்னொரு காட்சி என்ன, இப்படிதான் சார் தலித் மக்கள் அந்த அளவுக்கு கேவலப்படுத்திருக்கான் சார் எச் ராஜா. அதுக்கடுத்து என்னன்னு கேட்டா, ஒருத்தன் குடிச்சிட்டு ஃபுல்லா வருவான். அவன் சம்சாரம் அழுவும் எச்சப்பையன் கிட்ட, என் தாலி எடுத்துன்னு போய் அடமான வச்சு குடிச்சிட்டான் இவன் எனக்கு வேணாம், நான் வெளியே போயிடுறேன். உடனே அவன் பஞ்சாயத்து பண்றான், இவன் அடிச்சு சாகடிங்கடா. உடனே அவன் எச்சப்பையன் பேக்கெட்ல இருந்து கட்டா துட்டு எடுத்து அந்த பொம்பளைட்ட கொடுப்பான், இந்த தாலி வாங்கிக்கோ, குடும்ப செலவு வச்சு. ஏன்டா பொம்பளை யாருன்னா ஒரு டீ நீ வாங்கி கொடுப்பியா? எச்சப்பையன் ராஜாவை கேட்கறேன், யாருக்குன்னா ஒரு டீ வாங்கி கொடுப்பியா? வீட்டுல யாருன்னா நீ சோறு போடுவியா? அவன் உடம்புல பூணூல் இருந்தாதான் வீட்டுல கொண்டு போய் சோறு போடுவேன். இவன் பணம் தரானா, சொந்த கட்சி பணம் 4 கோடி ரூபாய் ஆட்டையை போட்டு வீடு கட்டான் எச்சராஜா காரைக்குடியில. இதை தட்டி கேட்ட பிஜேபி நகர செயலர் கட்சி கூட்டிக்கு விட்டான். இவன் பணம் கொடுக்குற மாதிரி ஒரு சீன். அடுத்து சொல்றான், இந்த சாராயத்தெல்லாம் ஒழிச்சிடுறேன்னு சொன்னாங்களே, செல்போன்ல போட்டு காட்டுவான் பேசுற மாதிரி, இந்த சாராயத்தை எல்லாம் ஒழிச்சிடுவேன், இளம் விதைகள் எல்லாம் ஒழிச்சிடுவாங்களே, அந்த தேன்மொழி எங்கான்றான். யார சொல்றான் தெரியுதா?
அந்த தேன்மொழி எங்கன்றான், கனிமொழி அக்கா சொல்றான். இதெல்லாம் பார்த்து நம்ம சும்மா இருக்கோம். இதெல்லாம் பார்த்துன்னு நம்ம சும்மா இருக்கோம். நான் எதனா பேசிட்டா என் மேல மாசத்துக்கு 4 கம்ப்ளைண்ட். இந்த பிஜேபி புறம்போக்கு பசங்க, இந்த சங்கி பசங்க, இந்த இந்து முன்னணி, ஆர்எஸ்எஸ் காரங்க என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் போய். இந்த பாட்டாளி மக்கள் கட்சி புறம்போக்குங்கெல்லாம். இந்த படத்தை பாருங்க. என்ன பண்ண போறீங்க? தேன்மொழியங்க அக்கா கனிமொழியை கிண்டல் பண்றாங்க. அதுக்கு அடுத்து என்னன்னு கேட்டா, அந்த கோயில் அறநிலையத்துறை அதிகாரிகள் எல்லாம் வருவாங்க. அறநிலையத்துறை அதிகாரிகள் அந்த கோயில் கணக்கெடுக்க கேட்பாங்க. கோயிலுடைய கணக்கெடுக்க கேட்பாங்க. இந்த கோயிலுடைய கணக்கெடுக்கெல்லாம் எங்கன்னு. இதுக்கு முன்னாடி அவங்கள போய் கேளுனுவோம். அதாவது தலித் கண்ட்ரோல் தான் இந்த கோயில் இருந்துச்சு. அவங்க தான் கொள்ளையடிச்சாங்கன்ற மாதிரி அந்த படத்துல கான்செப்ட் கொண்டுருவான். எந்த தலித்ரா எந்த கோயிலோட அறங்கால் கூட தலைவரா இருந்திருக்காங்க? ஊருக்குள்ள இருக்கிற பெரிய பெரிய சிவன் கோயிலுக்கு தலித் தலைவரா இருந்திருக்காங்களா? வெங்கடேஸ்வரன் கோயிலுக்கு தலித் தலைவரா இருந்திருக்காங்களா? முருகர் கோயிலுக்கோ, நரசிம்மர் கோயிலுக்கோ, ஆஞ்சநேயர் கோயிலுக்கோ ஒரு பேருக்கு ஒரு தலித்த ஒரு மெம்பரா போடுவீங்க. மீதெல்லாம் நீங்க தானே கொள்ளடிச்சீங்க. அடுத்து என்ன சொல்லுவான், அந்த அறநிலையத்துறை அதிகாரி கணக்காட்டுன்னு கேட்பான். இவனுக்கு வசூல் பண்ண இருப்பான், கணக்காட்டணும். அதுக்கு நாங்க உனக்கு கணக்காட்டணும் அவசியம் இல்லை. இதே நம்ம இந்தியால தமிழ்நாட்டுல முஸ்லீம் கோயில போய் நீ கணக்கு கேட்க முடியுமா? அரசாங்கம் போய் வக்பு வாரின்னு அவன் சொத்தை அவனே பாத்துக்கிறான். கிறிஸ்டின் கோயில போய் நீ கணக்கு பார்க்க முடியுமா? அவனுக்குன்னு ஒரு மிஷினரி இருக்குது, அவனே பாத்துக்கிறான். இந்து கோயில் மட்டும் ஏன்டா இந்து சமய அறநிலையத்துறை நாங்களே கணக்கு பார்த்து நாங்களே கொள்ளடிப்போம், வெளியே போடா துரத்திடுவான் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகிட்ட. அப்ப இந்த எச்சப்பைய ராஜா வெளியே வருவான் கோயில்ல. யாரா அது வந்தான்னு கேட்பான். வரம்போக்கு பையன் பாடூஸ் வரம்போக்கு எச்சப்பைய ராஜா அதுல கேட்பான். இந்து சமய அறநிலையத்துறை அவனுக்கு என்னடா இங்க வேலை இருக்கு? கோயிலுக்குள்ள அவனுக்கு என்ன வேலை இருக்குது? இந்து சமய அறநிலையத்துறை கோயிலுக்குள்ள வந்தானா? அந்த இந்து சமய அறநிலையத்துறை கோயிலுக்குள்ள வர்றதும் ஒண்ணுதான், அனாமையும் அமீனா உள்ள நுழைஞ்சதும் ஒண்ணுதான். முதல்ல இந்த கோயில் சுத்தமா கழுவுடா. அந்த இந்து சமய அறநிலையத்துறை வந்து போனா இல்ல இந்த கோயில் சுத்தமா கழுவுடானுவான். கழுவிட்டு யாரு? அலோலியா பாபு தான் அமைச்சிருப்பானுவான். அதுல அவன் அலோலியா பாபுன்னு யார சொல்றான் உங்களுக்கு தெரியுது இல்ல? மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் தலைவர் கலைஞர் தலைவர் தளபதிகளால் செயல்பாபு என்று பாராட்டுகளை பெற்ற அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு அவர்களை அலோலியா பாபு பண்ணுவோம். அவர் ஒரு கிறிஸ்துமஸ் விழால கலந்துக்கும் போது அலோலியான்னார். அதுல என்ன தப்புக்குது? அது கிறிஸ்துவ மதத்துல ஒரு புனிதமான சொல். அதுலயும் அலோலியா பாபுன்றது. இவனெல்லாம் ஊருக்குள்ள விடுறதே தப்புங்க. மொட்டடிச்சு கரும்புளிச்சு குத்தி கல்லு மலை ஏத்தி விடுற அப்படியே எல்லாமே பீகார் அனுப்பினவனுல திருட்டு பசங்க. அலோலியா பாபுன்றான். எங்க எங்க அலோலியா பாபு? இந்த பணத்தெல்லாம் அலோலியா பாபா தான் வாங்கி அனுப்பிச்சிருப்பாரோ? எங்க அலோலியா பாபா? அதுக்கு பக்கத்துல ஒரு டைலாக் ஒன்று சொல்றாரு, நீங்க நல்லா கவனிக்கணும். அலோலியா பாபு தானே அவர் பெனாயில் கடிச்சாலே விட மாட்டாரு, ஃப்ரீயா பெனாயில் கடிச்சாலே விட மாட்டாரு, ஃப்ரீயா கடிச்சா விடுவாரான்ட்டு சிரிக்கிறாங்க சார். இது ஒரு படமாங்க. இது யாருன்னா கண்டிச்சுக்கலாம். அந்த படம் வந்து 4 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் யூடியூப்ல. அவன் என்ன சொல்றான், அலோலியா பாபு பெனாயில் கடிச்சாலே சும்மா விட மாட்டாரு, இன்னும் பிரியாவை சும்மா விடுவாரான்னு சொல்லி வணக்கத்துக்குரிய சென்னை மாநகரத்தினுடைய மேயர் சகோதரி, a best, a good, a first mayor in our India, a good administrator, a young administrator, young mayor in our India, பிரியா ராஜன். அந்த சகோதரிய யாரோட ஒப்பிட்டு பேசுறான் பாத்தீங்களா? பெனாயில் கடிச்சாலே சும்மா விட மாட்டார் அலோலியா பாபு, பிரியா கட்ச விடுவாரான்னு. இவங்க அம்மாள அவன் அவன் எச்சராஜாவை செருப்பு அடிக்கலாமா? அவனை ஒரு பட்டியலினத்தை சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண், வணக்கத்துக்குரிய பிரியாராஜன், ஒரு படித்த ஒரு பட்டதாரி, ஒரு மேயரா தலைவர் தளபதி செலக்ட் பண்றாங்க. சும்மா பம்பரமா சுத்துது அந்த பொண்ணு. எவ்வளவு சிறப்பா பணியாற்றுறாங்க. அந்த டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர், சீனியர் மினிஸ்டர் KN நேரு, லோக்கல் மினிஸ்டர் அண்ணன் சேகர் பாபு. எந்த கவர்மெண்ட் நிகழ்ச்சி போனாலும் மேயர் வருவாங்க. எந்த கவர்மெண்ட் நிகழ்ச்சி போனாலும் அவங்க சென்னை மாநகரம் முழுக்க போவாங்க. அவங்க சென்னை எத்தனையோ MLA-க்களுக்கு ஈக்குவல். அவங்க சென்னை மாநகரத்துக்கே மேயர். தலைவர் தளபதி அங்க மேயரா இருந்தார். அந்த இடத்துல இன்னைக்கு ஒரு தலைவன், இந்த இடத்துல இன்னைக்கு ஒரு தொண்டர் இருக்கிறார். அதை அவன் கொச்சைப்படுத்துறான். ஒரு தலித் பெண்ணை அவன் வந்து பெனாயில் கடிச்சாலும் சும்மா விட மாட்டார் அலோலியா பாபு, பிரியா கடிச்சா. இதெல்லாம் வந்து கேட்கும்போது எப்படிங்க நம்மளால கண்டிக்காம இருக்க முடியும்? இதை யார் கண்டிக்கிறாங்க? யார் கண்டிக்கல? மரியாதைக்குரிய எழுச்சி தமிழர் நாடாளுமன்ற உறுப்பினரான தொழில் திருமாவளவன் இவனை செருப்பத்துன்னு அடிக்கணும், அடிக்கூடாது. எச்சராஜா சிறுத்தைகளை இவனை உள்ள நம்ம பிறண்டு கூடாது போட்டு. அவன் என்ன வேணாலும் பேசுவான், நான் இந்து பிஜேபின்னு சொல்லி அவன் என்ன வேணாலும் பேசுவான். அதை பார்த்து நம்ம சும்மா இருக்கணுமா? இதெல்லாம் நம்ம தட்டி கேட்டா இந்து மதத்தை எதிர்ப்பானமான்றான். எனவே அந்த கந்தர்மலை படத்துல அவன் என்ன எடுத்திருக்கான்னு கேட்டா, அந்த திருப்பரங்குன்ற மலை இசுவே விட்டாங்க. இங்க வந்து பட்டியலினத்தின் மக்களை அவ்வளவு கேவலப்படுத்திருக்காங்க.
இந்த மண்ணில் அம்பேத்கர் பிறந்து, பெரியார் பிறந்து, அம்பேத்கரின் கனவுகளை, பெரியாரின் கனவுகளை தலைவர் கலைஞர் 5 முறை முதலமைச்சர் இருக்கும் பொழுது நிறைவேற்றினார். இன்றைக்கு தலைவர் தளபதி நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு வாலிபர் பெரியாராக அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இன்றைக்கு இந்த சமூகத்தில் சிறப்பாக துணை முதலமைச்சராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில பட்டியலினத்தின் மக்களை கேவலப்படுத்தி கந்தன் மலனை இந்த கந்தல் பையன் எச்சராஜா படம் எடுத்துக்கிறான், பெரியார கொச்சைப்படுத்துறான், அவர் வளர்ப்பு மகளை திருமணம் பண்ணுங்க அந்த திருப்பி திருப்பி சொல்லி காட்டுறான், பெரியார கிண்டல் பண்றான், எல்லாரும் கிண்டல் பண்ண சிரிக்கிறான், கடைசியில இவனே வந்து கொலை பண்றான், கத்தி எடுத்து வெட்டான் எச்சப்பைய ராஜா. இப்படியா நாங்க நடந்துக்குவோம்னு காட்டுறான் எச்சப்பைய ராஜா கந்தன் மலை படம். அதனால எச்ச ராஜாவுக்கு உப்புன்னு ஊதுனா பறந்து போயிடுவான், அவனை செருப்பத்தில் அடிக்கணும். பட்டியலினத்தின் மக்கள் பிஜேபியில போய் இருக்கலாம். ஒரு முருகனுக்கு மந்திரி பதவி கொடுத்துட்டா மத்தவங்களெல்லாம் கிண்டல் பண்ணிட்டானே கந்தன் மலை படத்துல. எனவே அந்த கந்தன் மலை படம் கண்டிக்க வேண்டும், அந்த யூடியூப் விழுந்து நீக்க வேண்டும். எச்சப்பைய ராஜாக்கு செருப்பு மாலை போட்டு மடக்கி மடக்கி அடிச்சு கழுதை மால் உட்கார வச்சு ஊர்வலம் கூட்டு போடும். அந்த கந்தன் மலை படத்தை உடனடியாக யூடியூப் விழுந்து நீக்க வேண்டும் என்று இந்த பதிவை தெரிவித்துக் கொண்டு நாளை இன்னொரு தலைப்பை சந்திக்கிறேன். நண்பர்களே, அனைவரும் எனது குடியாத்தம் குமரன் டாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், ஆதரவு தாருங்கள். வணக்கம்.